வேலி வச்சா பிசாசால வர முடியாது. அதனால தான் ஆண்டவர்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்குறான். நான் போயிட்டு வரலாமா, நான் கொஞ்சம் அப்படி சொல்லலாமா, அவனை போய் லேசா டச் பண்ணிட்டு வந்துடுறேன்யா, கொஞ்சம் ஒரு பெர்மிஷன் கொடுங்க. உங்க வீடு ஆண்டவரால் முத்திரிக்கப்பட்ட கிணறா இருந்தா, உங்க வாழ்க்கை ஆண்டவரால் அடைக்கப்பட்ட தோட்டமா இருந்தா, ஆண்டவுடைய அனுமதி இல்லாம உங்க லைஃப்ல எதுவுமே பிசாசு செய்ய முடியாது. ஆனா ஜெபம் இல்ல, ஆராதனை இல்ல, தேவ பிரசன்னம் இல்லைன்னா அடைக்கப்பட்ட தோட்டம் இல்ல. அப்போ ஆண்டவர்கிட்ட போய் அவன் பெர்மிஷனை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. யோபு புஸ்தகத்திலிருந்து நீங்க ஒன்றை புரிந்து கொள்ளணும். எல்லாரையும் தொடருக்கு, எல்லாருக்கும் பிரச்சனையை கொண்டு வரக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டுதான் வருவான்னு அவசியம் இல்லை. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனை சுற்றிலும் வேலி இருக்கும். வேலி யார் வீட்டில் வைக்கப்பட்டிருக்கோம் அவர்களை தொடருக்கு தான் ஆண்டவுடைய அனுமதி தேவை. மற்றவங்களை தொடருக்கு ஆண்டவுடைய அனுமதி தேவையே இல்லை. அவன் நினைச்சதை செஞ்சிடலாம். இன்னைக்கு பிசாசு நினைச்சதை நம்ம லைஃப்ல செய்ய முடியுதா? நம்ம குடும்பம் அடைக்கப்பட்ட தோட்டமா இல்ல, நம்ம வீடு அவன் என்ன நினைக்கிறானோ அதெல்லாம் செய்யறான்னு வைங்களேன், நம்ம இன்னும் முத்தரிக்கப்பட்ட கிணறா இல்ல. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையும் என் குடும்பமும் உம்மால் அடைக்கப்பட்ட ஒரு தோட்டமா இருப்பதாக.